புத்தகத்தை வெளியிடுவதற்காக இங்கும் வணங்கி எனது சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். இதையும் நாம் அனைவரும் நன்கு அறிவோம். இந்த புத்தகம் வெளியிடுவது என்ற நீதிபதிகளாக இருக்கும் வழக்கறிஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. திரு சங்கரமுரளி அவர்கள், இது நம் அனைவருக்கும் தெரியும். எல்லாருக்கும் புரியும்படி எளிமையாக அனைவருக்கும் தெரிவித்த விதம், அந்த நடை, அதில் நிச்சயமாக மாற்று கருத்து இருக்க முடியாது. முன்னாடி வாங்க. So please come to friends. CPC Made Easy என்ற புத்தகத்தை இன்று வெளியிட முன்வந்திருக்கிறார். இது நிச்சயமாக அந்த பயிற்சியிலே அதுக்கான தயாரிப்புகளோடு இருக்காங்க நம்மளோட மாவட்ட நீதிபதி அவர்களும் தெரியும். இந்த புத்தகத்தை நம்மளோட PK சிங் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். சிங் பற்றி அறிமுகம் தேவையில்லை. அவங்க இதை வெளியிட முன் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் எனது பாராட்டுதலையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரு சங்கரமுரளி அவர்களின் பணி மென்மேலும் வளர வேண்டும். இது போன்று சீக்கிரமாக அந்த அசையை நிறுத்த சொல்கின்றேன். அந்த அளவுக்கு தொண்டை முழுக்க புண்ணாக இருக்கிறது. அதை விட இந்த மாதிரி ஒரு டென்ஷனோட இருக்கிறவங்க இந்த நேரத்தில் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இந்த சிபிஎஸ் தான் அவனுடைய காத்து மூச்சு. இதை நீ மதிக்கிற வரைக்கும் எல்லாமே ஒன்னையும் மதிக்கும் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி விடைபெறுகிறேன். Because it is high time for your food. What are the career prospects for the legal fraternity அப்படிங்கிறத இந்தியாவில் மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நீதிபதி அல்லது தங்களுடைய பாடங்கள் எல்லாம் APP அல்லது மேஜிஸ்ட்ரேட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், இந்த 3 லெவலுக்கு மட்டும்தான் நீங்கள் தற்போதைக்கு வழக்கறிஞர்கள் சொல்லிக்கொண்டு கொடுத்துக்கொண்டு அந்த கன்வீனியன்ஸில் என்ன வருது அது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சா போகிறோம், மற்றதுலாம் எங்களுக்கு வேண்டாம். அதனால அந்த போஸ்டிங்கே பேர் லீகல் அட்வைசர் கான்ட்ராக்ட்ஸ். அந்த லீகல் அட்வைசர் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட். அவர் வேற என்னன்னாக்கா he will be attached to a multi specialty hospital, trauma hospital. I put that way. ஒரு trauma hospital அவர் 1.5 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம். உரிமையல் நடைமுறை சட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு புஸ்தகம் இன்றைக்கி வெளியிட்டிருக்கோம். இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுத போகிற வழக்கறிஞர்களுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏற்கனவே இருக்கிற சிவில் ப்ரொசீஜர் கோடில் இந்த தமிழ் புக்கு ரொம்ப கடினமான தமிழ் சொற்களாக இருந்ததுனால அதை ரொம்ப எளிமைப்படுத்தி நிறைய விளக்கம் எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்து இன்றைக்கி இந்த புக்கு நான் வெளியிட்டிருக்கேன். இந்த புக்கை திருச்சிராப்பள்ளி மாவட்ட மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி திரு உத்தராபதி அவர்கள் இன்று வெளியிட்டார். அதனுடைய முதல் காப்பியை குடந்தை வழக்கறிஞர் திரு சுகுமாரன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இந்த சிவில் ப்ரொசீஜர் கோட் ECCPC அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் சிபிசினா என்ன அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு எளிய மக்கள் படித்து பார்த்தாலும் தெரிஞ்சுக்க அளவு இருக்குது. வழக்கறிஞராக தான் இருந்தால் தான் இந்த புக்கை படிக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. சாதாரண ஒரு சாமானியன் இந்த சிவில் ECCPC இந்த புக்கை படித்தா சிபிசினா என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த தன்னுடைய தரப்பு தங்க என்ன மாதிரி வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிற விவரமும் அவங்களுக்கு ஓரளவு தெரிய வரும். இது ஒரு சிறிய முயற்சி. இந்த புஸ்தகத்தின் இது ஒரு சிறிய